ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் 50% அட்வான்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே வாங்கிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி நீங்கள் இப்போ ஒரு 2000 3000 ஜஸ்ட் பிளாக் பண்ணுறதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஓகே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட இல்லைனா அவங்களோட மேக்கப் வரதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து 50% இல்லை 60% 70% இந்த மாதிரி நீங்கள் வாங்கிடுங்க. வாங்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணுங்கன்னா, பிரைடு போன உடனே அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல, நீங்கள் முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லிடுங்க. மேக்கப் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது நீங்கள் முடிச்சோடனே டக்குன்னு போயிடுவீங்க, உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இப்போவே ஜிபே பண்ணிவிடுங்க, இல்லை கேஷாக இருந்தால் கேஷாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து மேக்கப் முடிச்சுட்டு அவங்க ஹரிபரியாக கிளம்பும்பொழுது நீங்கள் பேமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ டைம் ஆயிடுச்சு கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தேவை வந்து நமக்கு ப்ரெஷர் டென்ஷன் இருக்கக்கூடாது, ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் அது வந்து ஒரு ப்ரெஷர் தான். அவங்க அதுக்கப்புறம் பிஸியாக இருப்பாங்க. எப்பயுமே வந்து பிரைடு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே அடிக்கடி ரிலேஷன் வீட்டுக்கு போகிறது, ரிலேஷன்ஸ் வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் வர்றது, இந்த மாதிரி வந்து பிஸியாகவே இருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் ஞாபகம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மேக்கப் முடிஞ்சிரும், எல்லாமே முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் உங்களை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடுங்க. மேக்கப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போதே அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா, அப்போது நீங்கள் மேக்கப் பண்ணிகிட்ருப்பீங்க, ஹேர் பண்ணிகிட்ருப்பீங்க, அப்போ அவங்க மொபைல் எடுத்து அவங்க ஜிபே பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேஷாக தராங்கன்னா கேஷாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டயே சொல்லி நீங்கள் பேலன்ஸ் சென்ட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க. ஸோ நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து டைம் இருக்காது. ஸோ இப்போவே முடிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸியாக இருந்தால் கூட அவங்க அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ இல்லை அவங்க பிரதர்கிட்டயோ யார்கிட்டயாச்சும் சொல்லி பேலன்ஸ் அவங்களுக்கு இவ்வளோ பே பண்ணணும், நீங்கள் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க யாரை வந்து அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு சொல்லிட்டு போகிறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் வாங்கிக்கலாம். பட் நம்ம வந்து யாரையுமே வந்து நம்ப முடியாது. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பிரைட்ஸ்கிட்டையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் மேபி வந்து ஜென்யூனாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட ரூடாக கூட பேசுவாங்க. இப்போ நான் வந்து இப்போ பேமெண்ட் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் காசு எடுத்துகிட்டு ஒரு பிரைட் அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் போயிட்டு அவங்ககிட்ட பேலன்ஸ் கேட்டேன், இந்த மாதிரி ஜிபே பண்ணுறேன் அப்படின்னாங்க. இல்லை இப்போவே பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரீயாக இருக்கலாம், அதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்க தேவையில்லை, உங்களையும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அப்படி சொல்லும்போது அவங்க காசு எடுத்துகிட்டு நான் ஒன்றும் ஓடிட மாட்டேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கே நிறைய அந்த ஆன்சர்ஸில் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி பிரைடோட ஃபாதர் வந்து சொன்னார், உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு ஒன்றுமே வரல, கால் பண்ணாலும் எடுக்கல அப்படின்ட்டு. ஸோ பிரைட்ஸ்கிட்டையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஜென்யூனாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்து திரும்ப திரும்ப வந்து கொடுங்க கேட்குறாங்க, வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க மணி மைண்டடாக இருக்கிறாங்கன்ற அர்த்தம் கிடையாது, உங்களை நம்பலனும் அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் அவங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யாராவது ஒருத்தர், நீங்கள் பிஸியாக இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் அசைன் பண்ணி நீங்கள் கொடுக்க சொன்னீங்கன்னா அது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் நான் அதுதான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வேறு ஏதாவது பற்றி நான் பேசணும், வேறு ஏதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு நான் ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும், மேக்கப் பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் நிறைய வீடியோஸ் இது மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த இஷ்யூலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும். பிரைட்ஸ் கிட்ட நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ பிரைட்ஸுமே நீங்கள் நார்மலாக யாராக இருந்தாலும் போயிட்டு ஒரு ஷாப்பில் போயிட்டு நம்ம பொருள் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போய் பே பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு கூகுள் பே பண்ணிடுவேன், நீங்கள் என்னை நம்ப மாட்டிங்களா, உங்கள் காசு உங்களுக்கு வந்து சேரும், உங்கள் பொருள் எடுத்துகிட்டு நான் ஓடிட மாட்டேன், இப்படிலாம் நம்ம ஒரு ஷாப்பில் போய் பேச மாட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, அதை பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் அந்த சர்வீஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்குமே ப்ராப்ளம் இல்லை, மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுதான் வந்து நான் பேசணும்னு நினச்சேன். ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் பற்றி பேச சொல்லியிருக்கீங்க. வேறு எந்த how to get clients, ஓகே. ஸோ வேறு எந்த மாதிரி டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். இது மாதிரி நிறைய வீடியோ டெய்லியும் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும்னாலும் கேளுங்க. பாய் பாய்.